ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான எஸ்ஐ மற்றும் பிசி ஆல்ரெடி படிச்சுன்னு இருக்கிறவங்களுக்கும் சரி, இனிமேல் படிக்க போகிறவங்களுக்கும் சரி, நாங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் ஜிகேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் நாங்கள் ரொம்ப முக்கியமான கேள்வியாக தொகுத்து கொடுத்துன்னு இருக்கிறோம். அதை நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாகை சூடவா டெஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டு 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை நீங்கள் எல்லாருமே எஸ்ஐக்கும் பிசிக்கும், நீங்கள் எஸ்ஐ படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பிசி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வாகை சூடவா டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத நல்ல முறையில் யூஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம கேள்விக்கு போவோம். இந்தியா குறுகிய எல்லையாக எந்த நாட்டுடன் பகிர்ந்துள்ளது? இதுக்கு முன்னாடி போன ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அதிக எல்லையாக எந்த நாட்டுடன் பகிர்ந்துள்ளதுன்னு கேட்டுருந்துருக்காங்க. நாங்கள் அதை பேஸ் பண்ணி தான் ரொம்ப ஏன்னா இப்போ நாங்கள் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த கொஷின்லேயே எல்லாத்தையும் சொல்கிறோம். அப்போ இந்தியா குறுகிய எல்லையாக எந்த நாட்டுடன் பகிர்ந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆப்கானிஸ்தான். எவ்வளோனா 106 கிலோமீட்டர். இந்தியா அதிக எல்லையாக எந்த நாட்டுடன் பகிர்ந்துள்ளதுன்னா ஆப்ஷன் ஏ வங்காளதேசம். இது வந்து அதிகம். இது வந்து குறுகிய எல்லை வந்து ஆப்கானிஸ்தான். 4156 கிலோமீட்டர். 4156 கிலோமீட்டர் வந்து வங்காளதேசத்தோட எல்லையாக இருக்குது. மிக குறுகிய எல்லையாக எந்த நாட்டுடன் பகிர்ந்துள்ளதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர். ரெண்டாவது கேள்வி பாருங்கள். உலகின் கூரை என அழைக்கப்படுவது எது? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. உலகின் கூரை என அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் சி பாமீர் முடிச்சி. உலகின் கூரை என அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் சி பாமீர் முடிச்சி. அப்போ இமாலயா, மீதி 3 ஆப்ஷனை பாருங்கள். அப்போ இமாலயான்றது ஒன்றும் கிடையாது. இமாலயான்றது ஒரு சமஸ்கிருத சொல். இதோடைய பொருள் என்னன்னா பனி உறைவிடம். இதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த கேள்வியை உங்களுக்கு சொல்கிறேன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ளே அதை அப்படியே நீங்கள் ஷார்ட்டாக நோட் பண்ணிங்க. அப்படியே இதை பார்க்கக்குள்ளே உங்களுக்கு வந்து மனசில் ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் ஆகிடும். அப்போ இமாலயான்றது சமஸ்கிருத சொல். அதோடைய பொருள் என்ன? பனி உறைவிடம். அதுக்கடுத்தது பாருங்கள், திபெத்தியன் இமயமலை. திபெத்தியன் இமயமலை வந்து டிரான்ஸ் இமயமலையை தான் அப்படி சொல்லுவாங்க. டிரான்ஸ் இமயமலை, அதாவது மேற்கு இமயமலை. டிரான்ஸ் இமயமலையை தான் திபெத்தியன் இமயமலையான திபெத்தில் தான் அதிகமாக அந்த மலைகள் பரப்பளவு இருக்கும். அதனால் திபெத்தில் இருக்கிறதுனால அந்த டிரான்ஸ் இமயமலை வந்து திபெத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டிரான்ஸ் இமயமலைனா மேற்கு இமயமலைன்னு அர்த்தம். அதுக்கடுத்தது பாருங்கள், ஹிமாத்ரினா ஒன்றும் கிடையாது. ஹிமாத்ரின்றது உள் இமயமலைகள். அதாவது இமயமலையை மூணாக பிரிப்பாங்க. 3 டைப்ஸ் ஆஃப் இமயமலை. அது வந்து ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக் அப்படின்னு 3ஆக பிரிப்பாங்க. அதில் ஹிமாத்ரின்றது உள் இமயமலை, ஹிமாச்சல்ன்றது சென்டர் மத்திய இமயமலை, சிவாலிக் அப்படின்றது வெளி இமயமலை அப்படின்னு இமயமலையை 3ஆக பிரிப்பாங்க. அதில் ஹிமாத்ரின்றது உள் இமயமலை. அடுத்தது 3வது கொஷின் பாருங்கள். பொமிட்டிலா கணவாய் எங்குள்ளது? பாருங்கள், உங்களுக்கு அப்படியே இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கக்குள்ள அப்படியே நீங்கள் எக்ஸாமில் அந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா ரொம்ப முக்கியமான கேள்வியாக தான் நான் எடுத்துருக்கிறேன். பொமிட்டிலா கணவாய் எங்குள்ளது? அப்போ பொமிட்டிலா கணவாய் எங்கே உள்ளதுன்னா ஆப்ஷன் டி அருணாச்சல பிரதேஷ். பொமிட்டிலா கணவாய் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி அருணாச்சல பிரதேஷ். அப்போ ஜம்மு காஷ்மீரில் என்ன இமயமலை இருக்குது? ஜம்மு காஷ்மீரில் காரகோரம் இருக்குது. காரகோரம் கணவாய் எங்கே இருக்குது? ஜம்மு காஷ்மீர். அதாவது எப்படி ஜம்முன்னு காசுக்கு காரம் சாப்பிடு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஜம்முன்னு காசுக்கு காரம் சாப்பிடு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இமாச்சல் பிரதேசத்தில் என்ன இருக்குது? இமாச்சல் பிரதேசில் வந்து ஜொஜிலா கணவாய் இருக்குது. சிப்லா கணவாய் இருக்குது. ஜொஜிலா கணவாய் அப்படின்னு இருக்குது இமாச்சல். அதாவது ஷிப்பில் ஜல்லுன்னு போகலாம் ஞாபகம் வச்சுங்க. ஷிப்பில் ஜல்லுன்னு போகலாம். ஜொஜிலா கணவாய், ஜோஜோன்னு ஷிப்பில் ஜல்லுன்னு போகலான்னு அப்படின்னா வச்சுங்க. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணுன்னா அது எவ்வளோ காமெடியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அது உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதாவது ஷிப்பில் ஜோஜோன்னு சல்லுன்னு போகலாம் ஞாபகம் வச்சுங்க. ஷிப்பில் ஜோஜோன்னு சல்லுன்னு போகலாம்.
அப்போ என்னது ஷிப்கிலா என்னது ஷிப்கிலா ஜோஜிலா இமாச்சல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சிக்கிமில் என்ன இருக்குது? சிக்கிமில் பார்த்தீங்கன்னா நாதுல்லா மற்றும் ஜெலிப்லா கணவாய். நாதுலா மற்றும் ஜெலிப்லா கணவாய் இருக்குது. சிக்கிமில் என்ன இருக்குது? நாதுல்லா மற்றும் ஜெலிப்லா. என்னது ஜெல்லி மில்லில் நாதாரி சிக்கிக்கிட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான். ஜெல்லியில் நாதாரி சிக்கிக்கிட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான். அப்போ பொமிட்டீலா கணவாய் எங்கே இருக்குது? அருணாச்சலா. அருணா பொம்மை கேட்குறான் ஞாபகம் வச்சுங்க. பொமிட்டீலா கணவாய் அருணாச்சல பிரதேஷ். ஜம்மு காஷ்மீரில் காரகோரம் இருக்குது. ஹிமாச்சல் பிரதேஷில் ஜொஜிலா கணவாய் சிக்லா கணவாய் இருக்குது. 4வது கொஷின் பாருங்கள். பெட் நிலம் என்று அழைக்கப்படுவது எது? இந்த கொஷின்ஸ் எல்லாம் பாருங்கள், நீங்கள் படிக்கக்குள்ள கூட கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் கொஷினில் பார்க்கக்குள்ள தான் பெட் நிலம்னா என்ன அப்படின்னு யோசிப்பீங்க. அப்போ பெட் நிலம் என்று அழைக்கப்படுவது எதுனா காதர் சமவெளி தான். ஆப்ஷன் ஏ. அதாவது புதிய வண்டல் படிவுகளை படி வைக்கிறது தானே அது. அதனால் காதர் அல்லது பெட் நிலம் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அப்போ பெட் நிலம் என்று அழைக்கப்படுவது எதுனா காதர் சமவெளி. 5 பாருங்கள். ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே அமைந்துள்ள சமவெளி எது? கொஷின்ஸை பார்க்கல ரொம்ப ஈஸியாக தெரியும், ஆனால் ஆன்சர் பண்ண தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே அமைந்துள்ள சமவெளி எது? ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே அமைந்துள்ள சமவெளி எது? ஆப்ஷன் சி, ராஜஸ்தான் சமவெளி. ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே அமைந்துள்ள சமவெளி எது? ராஜஸ்தான் சமவெளி. அதாவது இது வந்து 1,75,000 கிலோமீட்டர் அந்த அளவுக்கு இது வந்து ராஜஸ்தானில் இருக்கும். 1,75,000 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பரவி இருக்கும். அப்போ ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே அமைந்துள்ள சமவெளி எதுனா ஆப்ஷன் சி, ராஜஸ்தான் சமவெளியை சொல்லணும். 6வது கொஸ்டினை பாருங்கள். கீழ்கண்டவற்றில் கங்கை நதியின் துணையாறு எது? ரொம்ப முக்கியமான கொஷின். கீழ்கண்டவற்றில் கங்கை நதியின் துணையாறு எது? கங்கை நதியின் துணையாறு எது? ஆப்ஷன் பி, யமுனை. ஆக்சுவலாக நீங்கள்லாம் யமுனையை யோசிக்க விட மாட்டீங்க, நல்லா படிச்சிருந்தால் மட்டும்தான் யோசிக்கலாம். கங்கை நதியின் துணையாறு எதுனா ஆப்ஷன் பி, யமுனை. அப்போ சட்லஜ்ன்றது என்னன்னா, சட்லஜ்ன்றது சிந்துவோடைய துணையாறு. சிந்துவோடைய துணையாறு தான் சட்லஜ். மனாஸ்ன்றது எதுனா பிரம்மபுத்திராவுடைய துணையாறு. மனாஸ்ன்றது பிரம்மபுத்திரா, அதோடைய துணையாறு தான் மனாஸ். இந்திராவதின்றது கோதாவரியோடைய துணையாறு. இந்திராவதி கோதாவரி அப்படிலாம் போச்சுங்க. இந்திராவதின்றது கோதாவரியோடைய துணையாறு. அடுத்தது 7வது கொஸ்டின் பாருங்கள். விருத்த கங்கா என்று அழைக்கப்படுவது எது? விருத்த கங்கா என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் சி, கோதாவரி. விருத்த கங்கா என்று அழைக்கப்படுவது எது? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். விருத்த கங்கா என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் சி, கோதாவரி. அவ்வளோதான். இப்போ ஜாகிரஃபியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக தான் நாங்கள் வந்து எடுத்து உங்களுக்கு தொகுக்கிறோம். அப்போ நீங்கள் வாகைச்சூடுவா டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலகிராம் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு எதனா ஒன்று ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 7904182924 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண வைக்கிறேன்.